41st question பாருங்க. So answer பண்ணலாமா 41st question? 41D ஓகே. So சௌரி சௌரா கோரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? பீகார், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 41D சூப்பர். எல்லாருமே ஆன்சர் வந்து டி தான் கொடுத்திருக்கீங்க. 41 உடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? So answer is option D. Next question. வைசிராய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது? வைசிராய் என்பதன் பொருள் என்ன? ஓகே, வைசிராய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வைசிராய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 41D சூப்பர். 42A ஓகே, அரச பிரதிநிதி அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது? அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. क्वेश्चन நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. 43B எக்ஸாக்ட் ஆன்சரா? 43க்கு B. ஓகே, மௌரியர்கள். ரைட்டா? மௌரியர்கள் அப்படின்றது பார்க்கலாமா? சூப்பர். ஆன்சர் என்னது? 43B மௌரியர்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन. மனித நாகரிகத்தின் இரண்டாம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது? மனித நாகரிகம் இரண்டாம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இரும்பு, செம்பு, வெண்கலம், தங்கம். சோ 44AC நிறைய ஆன்சர்ஸ் வருது. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? சி கிடையாது. ஓகேவா? 44C கிடையாது. ஆன்சர் இஸ் ஏ, இரும்பு. ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் ஏ, இரும்பு. சி கிடையாது, மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது? கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். விமானம், வாசன திரவியங்கள், கப்பல், கனரக வாகனங்கள். ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, கப்பல். ஓகே, 45B வாசனை திரவியங்கள் கிடையாது. ஆன்சர் இஸ் சி, கப்பல். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு என்ன? சியா சூப்பர். மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு என்ன? ஆம்பியர். ஓகேவா? மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. 47A 8 நிமிடம் 20 வினாடி அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. சூப்பர். யாரெல்லாம் ஏ கொடுத்திருக்கீங்க? ரம்யா, தமிழ். சூப்பர். நத்தீஷ், வெனிலா. ஆன்சர் இஸ் 8 நிமிடம் 20 வினாடி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கிடையே உள்ள மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48D சூப்பர். பீனு சொல்லியிருக்கீங்க. ஓகே, எது கரெக்ட்னு பார்க்கலாமா? சுகன் எல்லாருமே மோஸ்ட்லி டி தான் சொல்லியிருக்கீங்க. சில பேர் பீன்னு சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. ஓகேவா? ஜார்ஜ் சைமன் ஓம். சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. திரவமானி தெர்மோமீட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஓகே, தெர்மோமீட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில்
வேலை செய்கிறது. 49C ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலா? சூப்பர். ஓகே, பார்க்கலாமா 49க்கு ஆன்சர் என்னன்னு? சூப்பர். ஆன்சர் என்னது? ஆர்கிமிடிஸ் தத்துவம், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் क्वेश्चन, சந்திராயன் 1, 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர் யார்? சந்திராயன் 1, 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர் யார்? 50A. சூப்பர். மயில்சாமி அண்ணாதுரை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, சோ உளவியல் பார்க்கலாமா? 5/9 ஈக்குவல் டு 55 by question mark அப்படின்னு இருக்கு. ஆன்சர் என்னதுப்பா? ஈஸி क्वेश्चन இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஏவா? 51. so 5/9 is equal to 55 by x ன்னு போடலாம். ரைட்டா? அப்படி ஈக்குவல் இருந்தா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். so x 5x, இந்த x இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். so அதே மாதிரி 9 into 55 இங்கே கேன்சல் பண்ணலாமா? 11 times. so 11 into 9 99. அப்போ கீழ என்ன நம்பர் வந்திருக்கணும்? 99 வந்திருக்கணும். அப்ப 55 by 99 சூஸ் பண்ண கூடாது. ஏவ சூஸ் பண்ண கூடாது. நமக்கு கேட்டிருக்கிறது இங்க क्वेश्चन மார்க் மட்டும் தான். சோ ஆன்சர் இஸ் 99. ஓகேவா? எஸ், எல்லாரும் மோஸ்ட்லி டி தான் சொல்லிருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, சிஸ்டர் என்பது 535301, அங்கிள் என்பது 84670, பாய் என்பது 129 என்றால் சன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டர், ரைட்டா? இந்த இடத்துல ஒரு லெட்டர் தப்பா இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். 3301 அங்கிள், ரைட்? அங்கிள்னா என்னன்னு சொல்லிருக்காங்க? 84670. அடுத்தது பாய் அப்படின்னா என்னன்னு சொல்லிருக்காங்க? 129 சொல்லிருக்காங்க. ரைட்டா? சோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சன்னுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சன்னுனா என்னன்னு பார்க்கலாமா? எஸ்ன்ற வார்த்தையும் உங்களுக்கு அங்கேயே இருக்கு. ஓகேவா? அப்போ 5. அதே மாதிரி ஓன்ற வார்த்தையும் இங்கே இருக்கு. சோ 2. என்னன்ற வார்த்தையும் இங்கே இருக்கு. சோ 4. ஆன்சர் இஸ் 5 2 4. ஓகேவா? 5 2க்கு. ஓகே, 5 2 4. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन, கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் 6 17 39 and then 72. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 53116 ன்னு சொல்லிருக்கீங்க. பார்க்கலாம். ஓகே, 53C. எப்படிப்பா C வந்தது உங்களுக்கு? எப்படி C வந்தது? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 53D. சரண்யா மட்டும் D சொல்லிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். சோ 6ல இருந்து 17 நான் என்ன பண்ணும்? 11 ஆட் பண்ணும். 17ல இருந்து 39 நான் என்ன ஆட் பண்ணும்? 22 ஆட் பண்ணும். அப்ப இதெல்லாம் என்னது? 11 ஓட மல்டிபிள்ஸ். அப்ப அடுத்து என்ன ஆட் பண்ணிருப்பாங்க? 33 ஆட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும்? 44 ஆட் பண்ணும். ரைட்டா? 72 ஓட 44 ஆட் பண்ணும். சோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 11. சோ ஆன்சர் இஸ் 116. சூப்பர். 11th டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சூப்பர் காளீஸ்வரி. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, மாணவர்களின் 7 மாணவர்களின் எடை கிலோகிராமில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சராசரி எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by 7 போடுவோம். ரைட்டா? சோ 38 plus 42 plus 30 plus 34 plus 44 plus 37 plus 41 divided by 7. ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் என்னது? ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி क्वेश्चनல ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வந்தது எல்லாருக்கும்? 54. ஓகே, 54 38. சூப்பர். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? சூப்பர். 38. நெக்ஸ்ட் क्वेश्चन, சோ 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும்? 12 மணின்றது 12, 13 ன்றது 1. ரைட்டா? அதே மாதிரி 14 ன்றது 2, 15 ன்றது 3, 16 is 4 and 17 is 5. எப்போ? ஈவினிங் 5. சோ ஆன்சர் இஸ் 5. 5 பிற்பகல். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन, இவைகளில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இவைகளில் பொருத்தம் இல்லாதது எது? அணில், குயில், எலி, பள்ளி. ஓகேவா? அணில், குயில், எலி, பள்ளி. சூப்பர். ஆன்சர் என்னது? பி. பிகாஸ் அது மட்டும் தான் ஒரு பேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? A B C அப்படின்னா என்ன? Z Y X. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது C B A.
அப்படியே அதை திருப்பி போட்டா போதுமா? எக்ஸ் ஒய் இசட் எங்க இருக்கு? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஏ எக்ஸ் ஒய் எஸ் நான் தான் மாத்தி போட்டுட்டேன். ஆன்சர் இஸ் ஏ எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? பியா? பி கிடையாது. ஆன்சர் இஸ் சி. ஓகே கிளியர்? சாரி, ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா? ஏ. சூப்பர். So next question. முருகன் சம மதிப்பெண் உடைய கேள்விகள் கொண்ட, ஓகேவா? முருகன் சம மதிப்பெண் கொண்ட கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அதாவது 20 கொஸ்டின்னா 20 மார்க்குக்கு, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், அதுதான். ஓகேவா? 20 கொஸ்டின்னா 20 மார்க், 30 கொஸ்டின்னா 30 மார்க், அந்த மாதிரி. சோ அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். எத்தனை தப்பா எழுதியிருக்கான்? 10 தப்பா எழுதியிருக்கான். ஓகே, இதில் சரியான மதிப்பீடு 60%. ஓகேவா? அவனோட கரெக்ட் பர்சன்டேஜ் 60. ஓகே, அப்ப 40% தப்பா எழுதியிருப்பான். அப்போ 40%, ஏதோ ஒரு நம்பரோட 40%ன்றது 10, ரைட்டா? சோ தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 58C. சூப்பர். சோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? 25. அப்ப x equal to 25. மொத்தம் 25 கேள்வி, 25 மார்க்குக்கு. அதுல அவன் 60% எடுத்திருக்கான். ஓகேவா? டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்குன்னா சொல்லிருங்க. ஓகேவா? 60% அவன் கரெக்டா எழுதுனதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தப்பா எழுதுனதுக்கு மார்க் கொடுத்திருக்காங்க. 10 கேள்வி வந்து தப்பா எழுதிருக்கான்னு சொல்லிட்டு, அப்ப 40%. தப்பா எழுதுனது 40% இருக்கும். 40% of x equal to 10 போடுறேன். சோ x ஓட வேல்யூ அனிதா ஒன்ஸ் அகைன் கேட்டிருக்கீங்க. சோ 60%ன்றது அவன் கரெக்டா எழுதின பெர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ அவன் தப்பா எழுதின பெர்சன்டேஜ் 40%, ரைட்டா? இந்த 40%ஓட மார்க் 10 என்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப டைரக்டா போடலாம் இல்லையா? 40% ஆஃப், ஓகே, டோட்டல் மார்க்கோட 40% அப்படின்றது 10. ஓகே, இங்க டோட்டல் மார்க் தானே போட்டிருக்கீங்க, ஆனா கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்லாம். பட் ஃபர்ஸ்ட் லிங்கே நமக்கு அதுதான், எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அப்படியே போடுறோம். ஓகே, 1 times 4 times 1 times 25 times. அப்ப x equal to 25. 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கு. ஓகேவா அனிதா? அனிதா கிளியரா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் எவை வேறுபட்டு இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் அனிதா. சோ 4 சக்கர வாகனம் சாலையில போகுது, கப்பல் கடல்ல போகுது. முனியப்பன் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஓகே, நான் சொல்றேன். விண்வெளிகளின் விண்வெளியில போகுது. வானூர்தி விமான ஓட்டின் கொடுத்திருக்காங்க. வானூர்தி வானத்துல போகும். ஓகே, ரைட்டா? சோ அதான் விமான ஓட்டின் கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் டி. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும் 3 என்பது N ஆகவும், ஓகே, 2 னா P, 3 னா N, அடுத்து 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், அடுத்தது 4 என்பது A, 6 என்பது B. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 5 9 9 4 2 3. 5 னா என்னதுப்பா? R. சோ 9 னா என்னது? P, 2 P. ஓகே, சோ 9 னா என்னது? P. சாரி, நான் 2 போட்டுட்டேன். 4 னா என்னது? A. சோ R P P A அப்படின்னு இருக்கு. அடுத்தது 2 னா என்னது? அகைன் P. இந்த இடத்துல தப்பா எழுதிருக்கேனா? 9 னா என்னது? Q. சரி, ஓகே, சாரி. சோ 9 னா Q. and then 3 னா என்னது? N. R Q Q A P N. Answer is option D. D exact